வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய பொருளாதாரம் மற்றும் வணிகம் பார்க்கலாம். முந்தைய வருட வினாத்தாள் 1999 குரூப் 1 கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பண்டமாற்று முறை என்பது பண்டங்களை நேரடியாக மாற்றிக்கொள்வது, தங்கத்தை நேரடியாக மாற்றிக்கொள்வது, பண்டங்களை மறைமுகமாக மாற்றுவது, தங்கத்தை மறைமுகமாக மாற்றுவது. ஆன்சர், பண்டங்களை நேரடியாக மாற்றிக்கொள்வது. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? 1வது திட்டம், அதாவது 52 to 57, 3வது திட்டம் 64 to 69, 4வது திட்டம் 81 to 86, 8வது திட்டம் 92 to 97. இதில் சரியாக பொருந்துறது எதுனா 8வது திட்டம் 92 to 97. அடுத்த கொஸ்டின், TRYSEM கீழ்கண்ட பிரிவினருக்கு பயிற்சி வழங்குகிறது. எந்தெந்த பிரிவினருக்கு பயிற்சி வழங்குதுன்னா, இளம் விஞ்ஞானிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க, கிராமப்புற இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பு வழங்க, இளம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க. ஆன்சர், கிராமப்புற இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பு வழங்குவதற்காக. TRYSEM காப்பீட்டிறுதி தொகையில் ஒரு குறித்த சதவீத தொகை குறித்த கால இடைவெளியில் காப்பீட்டு பெறுநருக்கு திருப்தி அளிக்க வகை உள்ள திட்டாவணம், குறித்த வயது திட்டாவணம், குறித்த திட்டாவணம், பணம் திரும்ப திட்டாவணம், குழு காப்பீட்டு திட்டாவணம். இதில் ஆன்சர், பணம் திரும்ப திட்டாவணம். வாணிபத்திற்கு உயிரோட்டம் ஊட்டுவது யாது? ஏற்றுமதி, இறக்குமதி, வேளாண்மை, வர்த்தகம், தொழில். ஆன்சர், வர்த்தகம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று மட்டும் சரியாக பொருந்துகிறது? கடன் பத்திரம் வட்டி, பங்கு பத்திரம் தனிநபர் வியாபாரம், வைப்புத்தொகை பத்திரம் டிவிடெண்ட், பிரம்மச்சரி நோட்டு பங்காணை. இதில் ஆன்சர், கடன் பத்திரம் வட்டி. அடுத்த கொஸ்டின், உள்நாட்டு வாணிபம் என்பது ஏற்றுமதி, இறக்குமதி, நாட்டுக்குள் நடக்கும் வாணிபம், இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர், நாட்டுக்குள் நடக்கும் வாணிபம். முற்றுரிமை விலையில் குறைந்த அளவு போட்டி இருக்கும், முழுமையான போட்டி இருக்கும், அதிக போட்டி இருக்கும், போட்டி இருக்காது. ஆன்சர், போட்டி இருக்காது. அடுத்த கொஸ்டின், வாணிபத்திற்கு உயிரோட்டம் ஊட்டுவது ஏற்றுமதி, இறக்குமதி, வர்த்தகம், வேளாண்மை, தொழில். ஆன்சர், வர்த்தகம். அடுத்த கொஸ்டின், சர்க்கரை ஆலை தொழிலை இதன் கீழ் வகைப்படுத்தலாம். குறுந்தொழில், நடுத்தர தொழில், விவசாய சார்பு தொழில், இவற்றுள் எதுவும் இல்லை. ஆன்சர், விவசாய சார்பு தொழில். அடுத்து, வளர்ச்சி குன்றிய பொருளாதாரத்தின் அடிப்படை தன்மைகள் 1. 70% முதல் 90% வரை மக்கள் வேளாண்மையை சார்ந்து இருத்தல், அதிகமான முதலீடு விதம், குறைந்த மக்கள் தொகை, இவற்றுள் எதுவும் இல்லை. ஆன்சர், 70% முதல் 90% வரை மக்கள் வேளாண்மையை சார்ந்து இருத்தல். வளர்ச்சி குன்றிய பொருளாதாரத்தின் அடிப்படை தன்மைகளுள் ஒன்று ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.